நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/12/2024 கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 12:50 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. உத்திராட நட்சத்திரம் மாலை 5:26 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 11இல் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று 9இல் சஞ்சரிப்பதாலும் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி மன அமைதி ஏற்படும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 8இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை குறைக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் கேது 7இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், குறிப்பாக 4இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மதிப்பு மிகுந்த இடத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 5இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் 3இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன் 3இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைவது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பயணங்களும் அதன் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 12இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும்.
வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாட்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.